சர்வலவரே கோடானபடி ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த கதாவே மதி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நேற்றும் என்று மாறாதவரே மதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே மதி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கதாவே மதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே கதாவே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே இந்த மகத்தான இந்த நேரத்திலே உம்முடைய நேரமாக நாங்கள் துதித்து பாடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வண்ணமாக இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை அறிந்து எங்களுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே புஷ்டி ஆகும்படியாக வந்திருக்கிற எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாக ஒரு மனிதன் பசியாயிருக்கிற மனிதன் ஆகாரத்தை தேடுகிறது போல எங்கள் ஆத்தும பசியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ள. ஆம் கதாவே, மானானது எப்படி நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல ஆண்டவரே உம்முடைய ஆத்துமா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வாஞ்சிக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள வந்திருக்கிற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பேச போற உதடுகளையும் கேட்க போற செவிகளை நீர் ஆசீர்வதித்து நிச்சயமாக உம்முடைய வார்த்தையை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென் ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதிலே 1-3 மட்டும் நாங்கள் வாசிக்க போறோம். ஏசாயா 55 1-3 மட்டும் நாங்கள் வாசிக்க போறோம். நான் வாசிக்கிறேன். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே நாங்கள் வெள்ளி ஆராதனையை நாங்கள் போன முறை சொன்ன வண்ணமாக இந்த 1200 தீர்க்கதரிசியுடைய செய்திகளையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரியத்தோடு நாங்கள் துவங்கி இருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வார். இதிலே நாங்கள் பிசாசியல் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் 2 செய்திகளிலே ஆழமாக பார்த்தோம். ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நிறைய பேர் அதை கேட்டு அவர்கள் அதை ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆமென். அதே போல இந்த நாட்களிலே வார மாதத்துல முதல் கிழமை அதிலே ஒரு வாரம் தீர்க்கதரிசியுடைய காரியங்களை பேசவும், அடுத்த வாரம் இந்த புத்தகத்தினுடைய தலையங்கத்துக்குள்ளாக அதுக்குள்ள அடங்கி இருக்கிறத மாத்திரம் நான் பேச விரும்புகிறேன். அதனால இன்றைக்கு பணமும் இன்றி
விலையுமின்றி என்ற செய்தியை தீர்க்கசி கொடுத்த ஒரு சிறு காரியத்தை 59ஆம் ஆண்டு 8ஆம் மாசம் 2ஆம் தேதி. அப்ப அதனாலே அதுல பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த செய்திக்குள்ள அவர் என்னத்தை பேசினாரோ அது எல்லாமே தேவனுடைய ஆவியை கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தை அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் இந்த நாட்களிலே மகத்தான ஒரு செய்தி எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் ஒரு தூதன் அனுப்பி அந்த செய்தி தான் எங்களை ரட்சிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் அந்த செய்தி தான் என்ன செய்யப்பட்டுச்சு, ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஆமென். அந்த செய்தி இல்லாமல் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அதனால நாங்க இன்னும் ஆழமாக நாங்க பார்க்க போறோம். அதனால இதனுடைய முக்கியத்துவம் ஏனென்றால் நீங்க எப்பயுமே ஒரு மனவாட்டிய தெரிவு செய்யறதுக்காக தேவன் ஒரு தூதனை தான் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மட்டுமே காணலாம். இப்ப நாங்க ஒரு பெண்ணை தெரிவு செய்வோம்னா என்ன செய்வோம், ஏன்னா 4-5 போட்டோவை எடுத்து வருவோம். அல்லது சில பேர் அவங்க பார்த்து விரும்புவாங்க. அல்லது நிச்சயார்த்தம் பேசி ஒரு காரியத்துக்கூடாக வருமா இருந்தா நாங்க என்ன செய்வோம், நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், அப்படி ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நல்ல ஒரு பிள்ளைய பாருங்கன்றோன்னா என்ன அவங்க ஒரு 10-15 இல்லாட்டி 100 போட்டோவும் தருவாங்க. பாப்பா இது கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா இதை பாப்பா கொஞ்சம் மூடி நீட்டா இருக்கு, அப்படி செய்வோம். ஆனா தேவன் அப்படி மனவாட்டிய தெரிவு செய்யறவர். அவர் ஏற்கனவே தெரிவு செய்துட்டார். அவருடைய விருப்பத்தின்படி அவள் யார் வாராங்களோ அவங்க தான் மனவாட்டியார். அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஈசாக்க பாக்குற வேலையில ஈசாக்கு போட்டோவை பார்த்தா தெரிவு செய்தான், அப்பா அனுப்பினதை பார்த்து தெரிவு இல்ல. தேவன் ஒரு அதாவது ஆபிரகாமுடைய சிந்தையை அறிஞ்ச, ஈசாக்குடைய விருப்பத்தை அறிஞ்ச ஒரு எலிசேயர் தான் என்ன செய்தான், அங்க போய் பெண்ணை பார்த்துட்டு இவதான்டோன்னா அவன் அது ஏண்டா இவன் கொடுத்த உடைமை அவைக்குதான் செட் ஆயிடுச்சு. அப்ப அதனால்தான் நீங்க சொல்றேன், இப்ப நாங்க ஒரு பெண்ணை தேட நாங்க ஓடி அலைவோம். ஆனா தேவன் ஓடி அலையில அவர் இருக்கிறார். அவர் பிக்ஸ்டான ஒரு நிலையான இடத்துல இருக்கிறார். இப்ப யார் இருக்கிறாங்க அவங்கதான் போறாங்க. அதான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவிதான் ரெபேக்கால் தான் தன்னை ஆயத்தமாக்கணும் ஒழிய ஈசாக்கல். ஈசாக்கு பிக்ஸ்டா இருக்கிற, அவர் உறுதியாக இருக்கிறார். அவருக்கு தேவை தன்னை சிந்தைக்கேற்ற மனவாள். யாருக்கு? அப்ப பாருங்க, இந்த எலிசேயர் கொண்டு போன அந்த உடைமைகள் அவளுக்கு மேட்சிங் ஆனது. அப்ப அதே போலதான் இந்த எலிசேயர் தான் பிரணாம். ஆமென். அவர் கொண்டு வர்ற செய்தி உங்களுக்கு மெச்சாயினா நீங்க தான் மனவாட்டி. அவர் உறுதியா தான் இருப்பார். அதனாலதான் ஏன் நான் இதை இப்ப சொல்றேன்னா, இந்த செய்தி தான் உங்களை ஆயத்தப்படுத்து. இது முக்கியம்ன்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நாமே அப்ப அதனாலதான் நான் இதை கூறினேன். புரியுதா? அப்ப அதனாலதான் ஒரு மனவாட்டியானவள் தானா ஆயத்தப்படையல. அங்க ஒரு ஊழியக்காரன் அல்லது அதாலதான் வேதத்துல சொல்லுது, தீக்கசிய விசுவாசிக்கிறவன் தீக்கசி கேட்ட பலன் அடைவான். ஏன்னா அவர நாமத்திலே ஊழியக்காரனை நம்புறவன் ஊழியக்காரனுக்குரிய பலனை அடைவான். இப்ப யார நம்புறாங்களோ அவங்களோட பலனை தான் அவங்க பெற போறாங்க. ஏன்னா அவங்க இல்லாம இவங்க ஆயத்தப்படையில. அவங்க கொண்டு வர்ற செய்தி தான் அவங்கள கொண்டு வரப்பா. இவங்க தான் கூட்டி கொண்டு போய் விட போறாங்களே, நீங்க போயிடலாம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன்னா, உங்களுக்கு எது அது அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி ஏதாவதுலயே ஒன்றுல ஒழுக்கணும். நாங்க யாராவது நேசிப்போம்டா ஏதாவது ஒரு கவர்ச்சி வேணுமேன. இப்ப என்ன நீங்க நேசிக்கிறீங்கண்டா ஏதோ ஒரு கவர்ச்சி ஒன்று செய்தியில இருக்கணும் அல்லது எந்த பேச்சில இருக்கணும். இல்லாட்டி நீங்க என்ன நேசி ஒரு கொமனான ஒரு பர்சனா ஒரு நபராதான் என்ன பார்ப்பீங்க. அது உங்களை கொண்டு போவார். இப்ப இவர்ல அட்ராக்ஷன் என்னன்னா, இவருக்குள்ள தேவன் இருந்தபடியாதான் நாங்க இவர் கவர்ச்சியா இருக்கிறோம். ஆமே. இவரை நாங்க ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம்டா, இவர் மூலம் தேவன் வந்தா. அப்ப இவருக்குள்ள இருந்த தேவன். ஆமே. அப்ப இவர் இல்லாம நாங்க என்ன செய்யலாது போகல. அப்ப உங்களுக்கு புலங்கிட்ட. அப்ப நாங்க பெண்ணை தெரிவு செய்யறதும் நீங்க மாப்பிள்ளைய தெரிவு செய்யறதும் வித்தியாசம். ஆனா தேவன்றது வித்தியாசம். அவர் இருப்பேர், நீங்க தான் போகணும். அதான் வேதம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியான கல்யாணம் அவருடைய மனைவி. ரெபேக்கால் தான் தன்னை குணாதிசயத்தை காட்டு, நான் தான்ன்றதை காட்டணும். அவட கிரியைதான் எலிசேயருக்கு காட்டி. இப்ப இவதான் நடக்கணும். அப்ப அவன் கொண்டு போன எல்லா உடைமையும் அவ உடனே வாங்கிக்கணும்.
ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதை நாங்க வாசிக்க இன்னொரு நாள்ல நான் அதை எடுப்பேன். என்னன்னா நாங்க செய்தியை தீக்கசியை பற்றி அறியக்குள்ள நிறைய ஆழத்துக்குள்ள போவோம். அப்ப பார்க்கக்குள்ள அதனுடைய காரியங்களை பார்ப்போம். ரைட், இப்ப இது என்ன 1 ஹவருக்குள்ள நான் இதை முடிக்கிறேன். ரைட், அப்ப பாருங்க, ஓ தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். பாருங்க, தேவன் வந்து ஒன்றுமே இல்லாம இலவசமா தான் அவர் என்ன செய்யறாரு, நீங்க வாங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பணம் இல்லாட்டியும் வாங்க, ஒரு விலையும் வேணாம், நீங்க உங்களையே தாங்க, நான் உங்களுக்கு இது எல்லாமே தருவேன். அப்ப அதுதான் தேவனுடைய காரியம். அதாவது அவர் சொல்றே, நீங்க திருப்தி செய்யப்படாத, அதாவது நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். இன்றைக்கு உலகத்துல வந்து நாங்க எதை வாங்கினாலும் அது திருப்தி செய்யாது. ஏன்னா நாங்க இப்ப ஒரு பெண் வந்து ஆணுக்கு சீதனத்தை கொடுத்து வாங்கினாலும் ஆனால பெண்ணை திருப்தி படுத்திடலாம் கொஞ்ச நாள். ஏன்னா அந்த அன்பு இருந்து அதுக்கு பிறகு அது ஒரு நோமலா தான் ஓடும். ஏன்னா இப்ப இப்ப நீங்க ஏங்குவீங்க சிலதுக்கு, அவங்களால என்ன செய்யலாம், அது உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு தரையல, ஏன்னா உங்களை கவனிக்க இயலாது. அப்படி அதே போல ஆண் வந்து பெண்ணை பார்ப்பாங்க, அது வந்து கொஞ்ச நாள் தான். ஏன்னா ஆனா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, குடும்பமா இருப்பாங்க. ஆனாலும் நீங்க எது ஆரம்பத்துல எதிர்பார்த்தீங்களோ அது முழுமையா கிடைக்காது. இப்ப ஒரு கல்யாணத்தை ஒரு முடிக்கிறா அல்லது ஏதோ ஒரு பொருள் எடுப்போமே, எதுவாயிரும். ஆனா தேவனுடைய அன்பு அப்படி இல்லை, அது ஒருபோதும் என்ன செய்யாது, மாறாது. அதைதான் நான் அதுக்காக அப்ப அதான் சொல்லி, நீங்க பணம் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பணத்தை செலவழிப்பானே. அப்ப அவர் சொல்ற, நீங்க என்னிடத்துல வாங்க, அது உங்களுக்கு எப்பயுமே ஒன்றுமே வேணாம். ஏன்னா அப்ப அவர் அப்படிதான் பழைய ஏற்பாடுல கொடுத்து, பழைய ஏற்பாடு இல்ல புதிய ஏற்பாடுலயே அவர் அப்படிதான் கொடுத்து. அப்ப அதான் தீக்க சொல்ற பாருங்க, அவர் சொல்றே, நம்ம கடையில சாப்பாட வேண்டுவோம் என வேண்டக்குள்ள சொல்றாரு. அவர காலத்திலேயே அவர் அந்த அனுபவத்தை சொல்றாரு. சிலதுல முடி இருக்கும், ஏன்னா சிலது ஏதாவது பிளாஸ்டிக் துண்டை வச்சிருவோம், வாசிக்க நேரம் இல்லை, நான் எல்லாமே இது இருக்கிறதான் சொல்றேன்னா. அப்ப எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அப்ப இருக்கும். ஆனா தேவ வானத்திலிருந்து கொடுத்தே, அது ஒன்று என்ன, ஒரு டஸ்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அது புதிதான ஒவ்வொரு நாளும் புதிதா இருந்துச்சு. அவங்க காசு கொடுத்து வாங்கல, தேவன் காசு இல்லாமே கொடுத்தேராம். பெர்ஃபெக்டான பரிபூர்ணமான தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடை வந்து அவர் இவங்க காசா கொடுத்தாங்க, ஒன்றுமே கொடுக்க. அவர் கொடுக்குற எல்லாமே எந்த காசும் பாருங்க, 40 வருஷம், ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, ஒரு நாள் நம்ம ஒரு குடும்பத்தை ஒரு மாதம் பார்க்கறாரு, நம்ம புலம்புறோம். ஏன்னா அவர் வந்து பாருங்க அவ்வளவு லட்சம் பேரை ஏன்னா ஒன்றுமே இல்லாம அவர் என்ன செய்து பார்த்தேர், அதுல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஏன்னா அது ஒவ்வொரு நாளும் புதுசா தான் இருந்துச்சு. ஏன்னா எதுவுமே இல்லை. அப்ப அதுதான் அவர். அதே போல தீக்கசி அடுத்தது சொல்ற, கண்மலை, அவங்க வனாந்திரத்துல போய் வரக்குள்ள தண்ணீரே இல்லை, உதடெல்லாம் காஞ்சி எல்லாமே சிவப்பா இருந்துச்சு. ஆனா அங்க வருகிற வேளையில அவர் இலவசமா ஒன்றுமே இல்லாத இடத்துல அவர் சொன்ன, நீங்க பேசு, நான் உங்க கண்மலையில இருந்து தண்ணீர் வரக்குள்ள அது மினரலா இருந்துச்சு, சத்துள்ள தண்ணீரா இருந்துச்சு. நீங்க ஃபில்டர் பண்ணவே தேவை, ஃபில்டர் இல்லாமலே தேவன் என்ன செய்யுது, அப்படிப்பட்ட ஒன்றைதான் கொடுத்து நாமே அதையும் இந்த புத்தகத்தில். அடுத்தது பார்க்கிற வேளையில அலங்கார வாசல்ல என அந்த பிச்சைக்காரன் சப்பானியா 40 வருஷத்துக்கு மேலாக என பிச்சை எடுத்துக்கொண்டு அங்க இருந்தான். அவனுக்கு வந்து ஏன் அவன் பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தான், அவன் என்ன செய்யறான், தண்ட வயதார காலத்துல அதை வச்சு சேமிச்சு அதை வச்சு சாப்பிடணும். அப்ப ஒரு நாள் இவங்க பேதுரும் யோவானும் வர்ற வேலையில என்ன நடந்துச்சு, அவங்க சொன்னாங்க, என்ன சொல்லு, இவன் பிச்சை கேட்கிற வேலை. அவன் சொன்னான், வெள்ளியும் பொண்ணும் எங்கிடத்துல இல்லை, ஆனா நசரனாகி இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்குள்ள இலவசம். அப்ப பாருங்க, அதுதான் திருப்தி செய்யற. இப்ப இது வந்து திருப்தி இல்லை, அவன் ஒவ்வொரு நாளும் போனாலும் அது திருப்தி. அவங்க கொடுக்குற பிச்சையில தான் அவன் என்ன செய்யணும், வாழணும், அதுல அவன் பரிபூர்ணம் அடையல. ஆனா இது வந்து அவனை என்ன செய்தது, பரிபூர்ணம், அவனுடைய சரீரத்தையே பரிபூர்ணம் அடைய செய்தது. அப்ப அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பணத்தை செலவழிப்பான் ஏன் என்று அங்கே என்ன செய்யறது, அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்ப அவர் சொல்றார் 31வது பந்தியில் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு பிள்ளை பிறக்கும் போது என்ன செய்யற, நல்ல பிள்ளையாதான் பிறக்குதான்.
ஆனா அது எப்படிப்பட்ட நல்ல வீட்டுல அது வளர்ந்தாலும், அது என்னதான் காரியம் செய்தாலும் ஒரு நாள் அது வெளியே போகிற வேளையில ஒரு பாட்டோ அல்லது ஏதாவது காணக்குள்ள அது விழுந்து போயிடும். ஏனென்றா அது பிறப்பு என்ன, அது மனம் திரும்ப முடியாத ஒரு பிறப்பு. என அது இயற்கையை ரசித்த ஒரு பிறப்பு. அப்ப அதனாலதான் அவர் சொல்ற ஒரு பாட்டை பாருங்க, அவர் சொல்ற அது பொருட்டே அல்ல. அதாவது எப்படிதான் சரியானதை செய்வதற்கு அது கற்பிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பிள்ளை அது எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. அந்த பிள்ளையானது ஒரு புதிய பிறப்பின் அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளாது இருக்குமானால் அப்பொழுது அதை அசைந்து உருண்டு நடன இசையை கேட்கிற மாத்திரத்தில் அந்த இசையானது அப்பிள்ளையினுடைய கவனத்தை கவர்ந்து விடுகிறது. இப்ப பாருங்க, நாங்க ஒரு பாவத்திலிருந்து நம்ம ஒரு காரியத்துல வரக்குள்ள அந்த பாட்டு, சினிமா பாட்டெல்லாம் ஒரு அட்ராக்ஷன். என்ன இப்ப பழைய பாடு எல்லாமே என்ன, யாராவது ஒரு பாடுவாங்கன்னா பாலசுப்ரமணியம் அல்ல ஜேசுதாஸோ யாரோ பாடினவங்களோ அது எங்களை ஆட்டோமேட்டிக்காவே என்ன செஞ்சிடும், மெய் மரது. ஏன்னா அது எல்லா வசன நடையும் அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன். ஏன் அதே போல அவசரம். ஆனா நீங்க எவ்வளவுதான் நல்ல விதத்துல வளர்க்கப்பட்டு செய்தியை அறிஞ்சாலும் அந்த பாட்டு டக்கண்டோன்னு என்ன செஞ்சிடும், கேட்டு டக்கண்டு பாடையும் வச்சு. ஆனா ஒரு புதிய பிறப்பு ஒரு மனுஷன் பெறுவானா அது அவன் என்ன செஞ்சிருவானா, அது மறந்துடும். அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது கேட்பான். யாரும் கேட்காம போயிடாது, கேட்பான். அந்த பாட்டை கேட்க மாட்டான், அதுல சத்தம் கேட்கும், ஆனா அது உள்நுழையாது. ஆமே. அப்ப ஏனென்றால் சொல்றேன், அதுதான் புதிய பிறப்பு. பரிசுத்த ஆவியை நீங்க முழுமையா பெற்றுட்டீங்க. அப்படி இல்லாட்டி நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க, நாங்க பார்த்த செய்திக்கு மெச்சிங்க. அது என்ன எல்லாமே இருக்கும். ஆனா நாங்க எங்கேயோ அதுக்காக நாங்க ஏன் பாரம், ஏன் ஆராதனையை கூட்டுறோம், நாங்க ஏன் அறிய விரும்பி. அதான் பவுல் சொல்றேன், நான் அனுதினமும் சாகுறேன். ஏனண்டா அது தேவை. அது இல்லாட்டி ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு எப்பயுமே வசனம் தேவை. ஏன்னா இது ஆத்மா வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது தானே, தேவனுடைய. சரீரத்துக்கு சாப்பாடு தண்ணி மாதிரி நாங்க அடிக்கடி இதை கூட்டிக் கொள்ளும். ஏன்னா அதுக்காக நாங்க செய்தியை கேட்கிறேன். நாங்க தீக்கரிசியோட மெசேஜ போட்டுட்டே இருக்கிற காரணம் அதுக்காக. ஏனண்டா இந்த ஆத்மாவுக்கு அதுதான் தேவை. அப்ப ஏனண்டா இந்த ஆத்மா மறிக்காது. ஏன்னா அது அழியாது, அது தேவனால சிருஷ்டி. இப்ப ஒருவன், அதான் அவர் சொல்ற, நீங்க சரீரத்தை கொல்றவனுக்கு பயப்படாமல் ஆத்மாவை கொள்ளுறவருக்கே பயப்படுங்க. ஏன்னா ஒரு ஆள் எங்களை கத்தியால ஏத்துறானண்டா அவங்களோட சரீரத்தை தான் கொண்டு, எங்களை கொள்ளு. எங்களோட ஆத்மா எங்க போகுது, உயிரோட தான் இருக்க போகுது. அந்த ஆத்மா தேவன்ட போகுது. ஏன்னா இப்ப இதுல யார் தோல்வி அடைஞ்சான், அவன் தான். ஏன்னா நாங்க தேவனோட போறதுக்கு அவன் குயிக்கா உதவி செஞ்சுட்டான். அதனாலதான் நாங்க மரணத்தை குறித்து நாங்க யோசிக்கிறது இல்லை. ஏன்னா வியாதி மறிச்சாலும் நாங்க யோசிக்கிறது இல்லை. ஆனா அதுக்குள்ள எங்களை சீர்படுத்த நாங்க முயற்சிக்கிறோம். ஏன்னா இப்ப நாங்க சில நேரத்துல சங்கடம் அடைகிற வருத்தம் வந்தா நாங்க சரியா இருக்கிறோமான்னு பார்க்கதான். ஏன்னா சரியா வந்துட்டோம்னா எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா சரியா காட்சியில நம்ம கண்டுட்டு இருந்தோம்னா பயம் இருக்காது. ஏன்னா நாங்க மறிச்சாலும் தேவன்ட போவோம். ஆனா எங்களுக்கு ஒரு பயம் வரும். என்னன்னா நாங்க சீர்படுத்த நிறைய இருக்கு. அவன் எசேக்கியா சீர்படுத்துற வேற சிந்திச்சு அங்கட ஆத்மாவை சீர்படுத்த நினைச்சோம்னா தேவன் ஒரு டைமை தருவேன். அதான் அந்த பெண் செய்தால். எசேக்கியா தன்னோட குடும்பத்தை செட்டில் பண்ண ஒரு டைம் கேட்டபடியா அவர் என்ன செஞ்சுட்டே தேவன் கொடுத்து, ஆனா அவர் விழுந்து போனேன். அப்ப எங்கட கேட்கறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். நாங்க எதுக்காக கேட்கிறோம்ன்றதை நாங்க பார்க்கணும். ஏன்னா அப்ப நாங்க புள்ள, ஐயோ இந்த டைம்ல சேர்த்தா பிள்ளைய யார் பாக்குற, இந்த டைம்ல சேர்த்தா மனைவி யார் பாக்குற, இந்த செய்தி பார்த்தா புருஷனை யார் பாக்குறேன்டா அது எங்களையே கெடுத்து போயிடும். ஆனா ஆண்டவரே நான் சரியில்லை, ஆனா சரியா இருந்தா நீர் எடுத்துக்கொள்ளுமெண்டா. அப்ப எனக்கு தேவை சீர்படுத்த ஒரு டைம் ஒன்று தான். ஏன்னா அப்ப அதுதான் காரியம். ரைட். அப்ப பாருங்க, அப்ப நடன இசையை கேட்கிற மாதத்தில் அந்த இசையானது அப்பிள்ளையினுடைய கவனத்தை கவர்ந்து. ஏனென்றால் அவனுக்குள்ளாக ஒரு மாம்ச பிரகாரமான ஆவியானது இயல்பாகவே அவனுக்குள்ளாக பிறந்துள்ளது. எனவே அச்சிறு பிள்ளையினுடைய ஆவியை பிடித்து கொள்ளும்படி இன்று பிசாசின் வல்லமை மிகவும் மகத்தானதா இருக்கு. அப்படியானால் புதிய பிறப்பை புறக்கணித்திருக்கிற பெரியோர்களை அது எவ்வளவு அதிகமாய் பற்றி பிடிக்கும். அப்ப பாருங்க, சிறு பிள்ளையே அப்படி டக்கண்டோக்குள்ள செய்யக்குள்ள பெரியவங்களை எப்படி கவர்ந்துரும். ஏன்னா நாங்க மறுபிறப்பை பெறாட்டி டக்கண்டோன்னு நாங்க வருவோம். ஏன்னா நாங்க வளர்க்கப்படும், சபையில வளர்ப்பாங்க, நீங்க சினிமா பார்க்க கூடாது, சினிமா பாட்டை கேட்க கூடாது, ஏன்னா பொய் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வளர்ப்பு. ஏன்னா ஆனா ஒரு டைம் வரக்குள்ள நாங்க பேசிடுவோம், அது டைம் வரக்குள்ள நாங்க பார்த்துருவோம். ஆனா மறுபிறப்ப இருந்தா என்ன செய்வோம், நாங்க கேட்க மாட்டோம். எங்கட அந்த மெசேஜ் எங்கட வாழ்க்கையாக
அது இருக்கு. அதான் செய்தியானது எங்களுடைய ஜீவியமா மாற மட்டும் நாங்க இன்னுமே பரிசுத்தாவிய பெறையில. அப்ப அதுக்காக தான் குடும்பத்தில் ஒரு ஆளாவது முதலாவது நடக்க முயற்சிக்கணும். அதான் நான் இங்க பிரசங்கிக்கிற காரியம். என்ன அப்ப தேவன் எங்களுக்காக மற்றது அவர் என்ன செய்வார். ஏன்னா இவ்வளவு உதாரணங்களை நாங்க பார்த்துட்டோம். என்ன இந்த இடத்துல நீங்க இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நாங்க வர செய்தியை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் உதாரணம் இருக்கு. அதனாலதான் நாங்க இப்ப நாங்க என்ன செய்யற முதலாவது ஸ்டெப்பை தான் ஓடுறோம். ஏன்னா முதல் பாவத்தால காத்தோம். ஆனா இப்ப நாங்க வாங்க என்ன பிறகு மற்றதை பார்ப்போம். ஏன்னா முதலாவது உள்ள வாங்க, பிறகு அடுத்ததை பார்ப்போம். இப்ப எங்கட மெசேஜ் என்ன அப்படித்தானே, தேவனும் அதான் இழைச்ச நீங்க முதல் உள்ள வாங்க, பிறகு அடுத்ததை பார்ப்போம். ஏன்னா அடுத்ததை நாங்க பார்ப்போம். அதே போலதான் நீங்க சபைக்கு வரக்குள்ள நீங்க அதுல இருந்து நீங்க என்ன செய்வீங்க, விடுவீங்க. வார்த்தையை என்ன செய்வீங்க, வார்த்தை உங்களை மாத்தும். ஏன்னா அந்த வெளிப்படையானது இருக்கு, மறைமுகமானது. அப்ப வெளிப்படையானது சபை எப்பயுமே அவதானிச்சு கொண்டு இருக்கும். ஏன்னா அது இன்னொருவருக்கு இடரலா இருக்கபடி அது சபையானது எப்பயுமே ஸ்டாப் பண்ணும். மறைமுகமானதுக்கு நாங்க வாங்கன்னு தான் சொல்றோம். ஏன்னா வரக்குள்ளதான் தெரியும். அப்படிதான் வேதத்துல என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, தேவனை கண்டு கொண்டாங்க. ரைட். அப்ப அடுத்தது அப்ப பாருங்க, ஜீவியமானது மாற்றப்படும் போது மட்டுமே மனமாற்றம் அடைந்திருக்கும். பாருங்க, நீங்க மாற்றப்படும் போதுதான் நீங்க மனமாற்றம் அடையும். தேவனுடைய புதிதாய் பிறக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்குள் மாற்றம் அடைந்திருந்தால் ஒழிய நீங்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்களாய் இருந்தாலும் அது பொருட்டல். ஏன்னா நாங்க எவ்வளவு பக்தி பரவசம் அடைஞ்சிருந்தாலும் எங்கட வாழ்க்கை மாறாட்டி அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா வாழ்க்கை மாற்றம் அடையணும். அப்பதான் அது என்ன செய்யும், ஒரு புதிய பிறப்ப. இல்லாட்டி ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப நாங்க என்ன செய்வோம், அப்ப நாங்க அந்த காரியத்துல நாங்க இருப்போம். ஆனா பிறகு அதுல மாறிடுவோம். ரைட். அடுத்தது மகத்தான, அதாவது இதுல ஒரு கதை ஒன்று சொல்ற தீர்க்கதரிசி என்னன்னா, இதுல ஒரு மகத்தான மனிதனை அவர் பேரை மறந்துட்டு அவர் சொல்ற என்னன்னா, அவங்க கப்பல்ல போக்குல பாத்தீங்கன்னா இந்த கடல் கொள்ளையர்கள் அதாவது என்ன செய்வாங்கன்னா ஒரு ஏற்படுத்தி கொலை செய்யறவங்க ஒரு ஏரியாவில். ஏன்டா படகுல போக்குல அந்த பழைய நிறைய ஏன்னா அந்த மனிதர்களை பிடிக்காதவங்க அப்படியெல்லாம் இருப்பாங்க. சில புல்லர்கள் இருக்கு, அவங்க மனுஷரை கண்ட மாமிசத்தை சாப்பிடுறாங்க. அதே மாதிரி உண்டாயிருக்கணும். அப்ப அந்த நபர்கள் என்ன செய்யறாங்க, படகுல போய் கொண்டிருக்கக்குள்ள ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு இடத்துல வச்சு இந்த பெண்கள் அழகான பாடல்களை பாடுவாங்க. இந்த பெண்கள் அழகான பாடல்களை பாடி கவர்றக்குள்ள இந்த இசையை இவங்க கேட்டோன்னு அவங்க அதை பார்க்க அதுல கவர்ந்துல இருந்து போக்குல என்ன செய்வாங்கன்னா இந்த கடல் கொள்ளையர்கள் இந்த கொள்ளையர்கள் இவங்களை என்ன செஞ்சிருவாங்களா, கொலை செய்திருவாங்க. அப்படியாக இருக்கும்போது இதுல ஒரு மகத்தான ஒரு மனிதன் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வருகிற வழியில இவன் என்ன செஞ்சிருக்கிறான்டா, அந்த டைம்ல இவன் என்ன செஞ்சிருக்கிறான்டா, அதுல என்ன செய்திருக்கிறான்டா, காதுல இத துணிய மாட்டிக்கொண்டு அவங்களோட காரியத்துல என்ன செய்யறான், இவன் தன் வாயை கட்டிட்டு அவனோடு பிரயாணம் செய்யற மற்றவங்களை என்ன செய்திருக்கிறான்டா, கைய கட்டி காதுக்கு துணி எல்லாம் அடிச்சு என்ன செஞ்சிருக்கிறான்டா, கடந்து போயிருக்கிறான். ரைட். அப்ப போய்கொண்டிருக்கிற வேளையில என்ன நடந்துச்சுன்னா, அந்த டைம் வர்ற வேளையில அவங்க பாட்டு படிச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது, காது அடைக்கப்பட்டிருக்கபடி அவங்களுக்கு விளங்குது. ஆனா இவன் அந்த வழி நடத்துற மனிதன் என்ன செய்திருக்கிறான்டா, வாயை மட்டும்தான் கட்டி இருக்கிறான். வாயை மட்டும் கட்டி கொண்டு கடந்து போயிருக்கிறான். அப்ப கடந்து போயிருக்கவில்லை. அந்த டைம் வரக்குள்ள இவன் ஒரு காரியத்தை அவ கொண்டு போ, எனக்கு டிஸ்டர்ப். அப்ப காரியங்களை என்ன செய்யறாங்க பாக்குற வேலையில. ரைட். ரைட். ஆமென். அப்ப பாருங்க, அவன் இவனுடைய வாய் அவங்களுடைய என்ன செய்யறான், காதை அடைச்சிருக்கிற வேலையில இவன் காட்சி வரக்குள்ள இவனுக்கு கேக்குது. ஆனா இவன் சரியான மனிதனா இருந்தபடியே வாயால என்ன சொல்லாம இருக்கிறதுக்கு ஆக்ஷனால காட்டுறான். அந்த டைம் கடக்குது, இவங்க உள்ள இறங்காதபடினால போட் நிக்காதபடியே போயிட்டான். ஆனா ஒரு நாள் அவன் என்ன செய்யறான், வெளியே போற வேலையில பாருங்க ஒரு சத்தத்தை கேட்கிறான். அது என்ன,
ஆவிக்குரியவங்க பாடுற சத்தம், தேவண்ட செய்தி, அந்த டைம்ல அவனோட வாழ்க்கையை என்ன செய்யறது, மாறுறத தீர்க்க சொல்ற. அதான் அவர் சொல்றேன், அதுதான் அவன் என்ன செய்தது, மாற்றினது. அந்த விதமாக தான் மீண்டும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான். அவர்கள் அசைந்து உருண்டு ஆடும் நடனங்கள் மற்றும் இந்த உலகத்தின் கலை நிகழ்ச்சிகளை காட்டிலும் மிகவும் மகத்தான ஒன்றை கண்டறிந்துள்ளனர். அவர்கள் பரிசுத்தாவியினால் மகிழ்ச்சியூட்டப்படுகின்றனர். அது உலகமானது அவர்களுக்கு மரித்ததா இருக்கும் அளவிற்கு அவ்வளவு மகத்தானதா இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த மலிவான பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது நீங்கள் ஏராளமான பணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான விருந்துகள் உங்களோட பணத்தை அதை என்ன செய்யறது, வீணடைக்கிறது. ஆனா நீங்க தேவனுக்குள்ளாக ஒரு காரியத்தை செய்வீர்கள், ஆனா அது ஒரு நித்திய ஜீவனே தரும். அப்ப அதனாலதான் இன்னைக்கு உலகம் பாருங்க பொழுதுபோக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அதான் இன்னைக்கு சைனா உலகத்துல முன்னேறினால நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஃபுட் சிட்டி இதுக்கு போகல இந்த பெண்களுடைய இயல்புகளை பார்க்கக்குள்ள நான் சிந்திக்கிறேன். என்னன்னா முதல் ஒரிஜினல் ஒரு கிளிப்போ என்னத்தோ வைக்கக்குள்ள பாத்தீங்க அது 200 ரூபா ஒரு மொத்தமா இருக்கும், போட்டாலும் ஒரு வருஷம் பார்க்க. இப்ப பாருங்க அவன் 10 ரூபா 20 ரூபா பொருள் என்றக்குள்ள நீங்க ஒவ்வொரு முறை 10 ஒவ்வொரு முறை ஃபுட் சிட்டிக்கு போனாலும் அங்கதான் கை போகும். ஏன்னா ஏன் சொல்லுங்க, எடுத்து அப்ப நீங்க கணக்கு கூட்டி பாத்தீங்கன்னா நீங்க வருடத்துல ஒரிஜினல் ஒருக்கா எடுக்கிறது இதுல அது 100 ரூபாண்டா நீங்க 10 ரூபாய்க்கு தான் எடுத்திருப்பீங்க. ஆனா 1000 ரூபா ஒரு வருஷத்துக்குள்ள செல்லு. பாருங்க அவனோட தந்திரத்தை. ஏன்னா மலிவானதை கொடுத்து அது குறுகிய வேகத்திலே அழிஞ்சு, அதுதான் அந்த அப்ப பாருங்க அதுதான் என்ன செய்யறது. இன்றைக்கு ஃபுட் சிட்டி அதை சொல்ல இன்றைக்கு கண்காட்சிக்காக அது இருக்கு. இப்ப நீங்க கடைக்கு போய் சாமான் எடுக்கிறதுக்கும் ஃபுட் சிட்டிக்கு போறதுக்கும் வித்தியாசம். ஏன்னா அப்ப கடைக்கு போனீங்கன்னா வீட்டுல என்ன அரிசியோ சீனியோ குறைஞ்சாண்டா அதை மட்டும் வேண்டிட்டு வந்துருவீங்க. ஆனா நீங்க ஃபுட் சிட்டிக்கு போய் பாருங்க, நீங்க அரிசியும் சீனியுமா வேண்டுவீங்க. நீங்க வேண்டி எல்லாம் முடியனா எவ்வளவு இருக்கும், 30,000 40,000 50,000 சில இடத்துல அதையும் தாண்டும். ஏனண்டா அதான் தீக்க சொல்லி கண் எப்பயுமே அது பார்க்க எடுக்கதான் சொல்லும். கண்ணை ஒரு நாளும் என்ன செய்யலாது, திருப்தி செய்யலாம். ஏன்னா அது போதுமன்ற ஒரு காரியத்துல அது இருக்கவே வைக்காது. ஏன்னா அது ஏனண்டா அப்படிப்பட்ட ஒன்றை அது என்ன செய்யும், ஆனா அது திருப்தி செய்யாது. ஆமே. ஆனா தேவனுடைய காரியம் என்ன செய்யும்டா அது இல்லைன்றாலும் அது கிடைக்கும். ஏன்னா அதான் அவர் தீர்க்க அப்படிதான் தேவன்ட ஜனங்கள் வாழ்ந்தான். ஏன்னா ஆதி பரிசுத்தவான்கிட்ட கேட்டேன், தேங்காய் இல்லாம சாப்பாடு இல்லாம இருந்தா கூட ஒருவர் கொண்டு கொடுக்கத்தக்கதாகவே தேவன் நடத்தினான். ஆனா இன்றைக்கு விசுவாசம் குறைஞ்சி, ஏன்னா பிரிச்ச நம்பிட்டோமே, ஏன்னா நம்ம நம்பிட்டோம். ஏன்னா இந்த மிஞ்சினா வச்ச நாளைக்கு சாப்பிட்டுறலாம். அப்ப நாளையானுக்காக நம்ம கவலைப்படையில. ஏன்னா நாளைக்கு இங்க கவலைப்படாம ஒருவர் எங்களை காப்பாத்துறாரு. அப்ப அதுதான் என்ன செய்யறேன்னு எங்கட விசுவாசம். அதான் திகழ் சொல்றேன், இதெல்லாம் விஞ்ஞானம் ஒரு உதவி செய்தாலும் எங்களை என்ன செய்யுது, அந்த நிறைய பேரை மாத்திட்டாது. எங்கட இயல்பே என்ன செஞ்சுட்டு மாதிரி. ஏன்னா அந்த நாள் அப்படி வாழையில ஏன்னா நம்புறான் நாளைக்கு. ஏன்னா அவர் சொல்ற வடைக்கலான் குருவிக்கு அது இருக்குமானா நீங்க அதை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். ஏன்னா அவங்க அண்டு சாப்பிட்டு அண்டுதான் வாழ்ந்தான். ஏன்னா நாங்க அப்படி வாழாதபடி எங்கட விசுவாசம் குறைஞ்சிச்சு. அது நாங்க நினைக்கிறோம்டா அது நாங்க இருக்கிறோம்ண்டு, ஆனா அது இல்லாம ஆக்கி அதை நீங்க செய்தி பார்த்தா தெரியும், அது எங்களை குறைச்சிட்டு. ஏன்னா நாங்க ஒரு சின்னதுக்கு நம்ப இல்லாம போயிடுது. எங்களுக்கு ஒரு திராணி வந்துட்டு தானே, அப்ப அந்த திராணி சின்னதை நம்ப இல்லாம ஆக்கிட்டு. அதாலதான் தேவன் பெரிதானதை கொடுத்து நீ இப்ப எதிர்பார்க்க. ஏன்னா சின்னன்ல இதனால எங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். ஏன்னா ஆனா இப்ப எங்களுக்கு இருக்கிறபடியே நாங்க அது சாப்பாட்டை யோசிக்கிறேன் இல்லைன்னா இதை நாங்க ஏதாவது ஒரு துணிமணி உடுப்பு யோசிக்கிறேன் இல்லை. ஏன்னா அது எப்படியோ வகையில. ஆனா அண்டைக்கு அப்படி இல்லை. ஏன்னா அண்டைக்கு இப்போ ஊழியத்துக்கு போனவங்களுக்கு சொன்னேன், இங்க எதுவும் கொண்டு போகக்கூடாது. அப்படிதானே சொன்னேன், 2 பேரும் எதுவும் போகக்கூடாது, நாளைக்காக கவலைப்படக்கூடாது. சேர்க்கிறவங்களுக்கும் அதான் சொன்னேன். என்ன 40 வருஷமா போனவங்களுக்கும் அதான் சொன்னேன், இதைதான் நீங்க செய்யணும். அதே போல வயல் விதைக்கிறவனுக்கு தோட்டம் செய்ய துவங்கினோனும் அதுதான் சொன்னேன். 6வது வருஷத்தோட நிப்பாட்டு. ஒரு வருஷம் நீங்க என்ன செய்யணும், ஓயோ நான் தருவேன். அவர் செஞ்சேரா இல்லையான்னு சொல்லுங்க. பாருங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு விளைச்சல் தான்.
ஆனா அவர் ஆட்டோமேட்டிக்கா அதே 100 போட்டா 100 தான் விதைக்கிறாங்க. ஆனா அந்த வருஷம் மட்டும் 3 பலனை போடுறான். அது எப்படி? இப்ப பாருங்க, அதை யார் செய்யறது? கூட்டி போட்டா பரவாயில்ல, அதே தான் அவங்க செய்யறாங்க. ஆனா அவர் சொல்ற 6வது வருஷத்துல 3 வருஷத்துக்கு பலன் போனஸ் கொடுக்குற. எப்படி? 7வது வருஷம் ஓஞ்சா அந்த வருஷத்துக்கு கொண்டு தேவை, திரும்ப அடுத்த வருஷம் அவன் விதை வச்சா அதுக்கு அடுத்த வருஷம் தான் அறுப்பான். அப்ப அடுத்த வருஷம் உனக்கு அடுத்த வருஷம். பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான. அது நடந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்க. நம்ம காலத்துலதான் நடந்துச்சு. ஏன்னா அது இப்பயும் உறுதியான அந்த இனம் இருக்குதான். இன்றைக்கு உலகமே அதை பறைசாட்டுது. அவங்க ஒரிஜினல் சீட்ஸை இன்றைக்கும் வச்சிருக்காங்க தானே. இன்றைக்கும் அதை அவங்க செஞ்சு காட்டுறான். இன்றைக்கும் விளையிற அந்த பூமியில விளையிற திராட்சை கொலை இன்றைக்கும் போட்டோல பாக்குறீங்க தான். இன்றைக்கும் எங்கேயுமே இல்லாத விளைச்சல் கிரேப்ஸ் இன்றைக்கு அவங்க 2 பேர் தான் சுமக்கும். அன்றைக்கும் கானானுக்குள்ள போய் குலைய என்ன செஞ்சாங்க 2 பேர். இன்றைக்கும் அவங்களோட குலை வந்து எங்கிட்ட வந்து இது மறிந்தளவுக்கு இருக்குமே. அவங்களோட மேல இருந்து அடி மட்டும் அந்த கிரேப்ஸ என்ன செய்வாங்க இன்றைக்கும் அதனுடைய பலன். ஏனண்டா அதுதான் அவங்க, ஏன்னா ஒரிஜினல் அவங்க வச்சிருக்காங்க. அவங்களோட விசுவாசம் அந்த வண்ணமாக இருக்கும் போது காரியங்கள் வந்து ஏற்படுகிறது. அப்ப பாருங்க, இதையும் இங்க தேவன் தீர்க்கதரிசி என்ன செய்யறார், அந்த மனிதனுடைய மனமாற்றத்தை குறித்து அவன் ஒன்றை கேட்கும் போது அவனுடைய வாழ்க்கையில அவனை என்ன செய்யறது, அதை மாத்துறது அவர் சொல்லுங்க. 39 நீங்கள் என்றொரு நாள் அதுக்காக தேவனிடத்தில் கணக்கொப்பிவிக்க வேண்டும் என்பது நினைவிருக்கட்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் அதனை கொண்டு இப்பூமியில் மேல் இங்கு ஒன்றையும் நிலைநாட்டுகிறது இல்லை. அது ஒரு போலியான மாய தோற்றமாயிருக்கிறது. இன்றைக்கு லாஸ் ஏஞ்சல பாத்தீங்கன்னா இப்படி என அந்த 24ஆம் ஆண்டு அந்த லாஸ் ஏஞ்சல பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அழகான டூரிஸ்ட் ஏரியான. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கம்பளி நினைச்சு பார்த்தாங்களான்னு சொல்லுங்க. அவ்வளவு பலம் உள்ளவங்க, ஏன்னா அவ்வளவு வல்லரசான நாடு, ஏன்னா அவ்வளவு பிளைட் வசதிகள் எல்லா நாடும். ஆனா ஒரு பார்க்கத்தக்கன என்ன செஞ்சிச்சு, கட்டுப்படுத்த இல்லாதபடி என்ன செய்யறது, எரிஞ்சு கடந்து போனது. ஏனென்றா இந்த காரியங்கள் பாருங்க, அந்த காற்று இயற்கை கூட சப்போர்ட் பண்ண, ஏன்னா அவங்க தேவன் இல்லைன்னுட்டாங்க. நம்மளோட ஸ்பீச்சை பாத்தீங்களா, அந்த ஹாலிவுட் வந்துதான் பாவம். அந்த ஹாலிவுட் வந்து 48 மணித்தேளுக்கு முதல்ல என்ன சொல்றாங்க, இல்லாட்டி அவங்க ஹாலிவுட்ல விருது எடுக்கக்குள்ள அவங்க என்ன செய்வாங்களாம், கடவுள் தான் எங்களுக்கு அந்த விருதை தந்தாருன்னு சொல்வதுண்டா. ஆனா அத கிறிஸ்தவங்க எதிர்த்தாங்க. ஏன்னா உனக்கு மற்றவண்ட என்ன காரியங்களோட நடிக்கிறது, என்ன விபச்சாரமா நடிக்கிற காரியம் வந்து உனக்கு கடவுள் அந்த விருதை தந்தண்டு இதுதான். ஆனா அதால அவங்க என்ன செய்ய, இந்த வருஷத்துல அதுக்காக அவங்க நிப்பாட்டில. ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டா, இது எங்கட பலமண்டு நம்பி கடவுள்ற ஒரு பேரையும் உச்சரிக்கல. ஆனா அதுல தொகுப்பாளினி என்ன சொல்றா, இன்னைக்கு ஒருவர் கூட இந்த இயேசுட கடவுளை பேரை சொல்லல என்றதை அவர் சொல்லி என்ன கடவுள் இல்லைன்றதை அவர் சுரைக்கும் போது அது குறிப்பிட்ட நாள்ல அது பார்க்கவே அது என்ன செஞ்சிச்சு, அழிஞ்சு. அப்ப நான் இதை பார்த்துருக்கக்குள்ள எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஏற்கனவே செய்தி எடுத்திருக்கேன். அவங்க வந்து பொருளாதாரத்துல வந்து அவங்க விழுவாங்க. ஏன்னா விழுகிற கேப்ல தான் இவன் என்ன செய்வான், ரஷ்யா வரும். அதே நேரம் லாஸ் ஏஞ்சல் கம்ப்ளீட்டா விழும். ஏன்னா தண்ணிக்குள்ள வரக்குள்ள அவங்க எழும்பவே முடியாது. ஏற்கனவே அமெரிக்கா பொருளாதாரத்துல ஒரு பின்வாங்கின ஒரு நிலையில தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு உதவி கரம் நிறைய இருக்கிறபடி. ஆனா இது பெரிய வந்து மகத்தான ஒரு இழப்பா இருக்கிறது. ரைட். 47வது ரைட். அவர் என்ன சொல்ற, அடுத்தது தேவன் இந்த லாஸ் ஏஞ்சல பாருங்க, தேவன் முனைந்து செயலாற்றும்படியாக காரியங்களை நமக்கு அளித்து, நமக்கு பணத்தை அளித்து, வானத்தின் கீழ் நம்மை ஐஸ்வர்யமான தேசமாக்க ஆக்கியிருப்பாரானால், தேவன் ஏனென்றா அமெரிக்காவுக்கு தேவன் அவ்வளவு செல்வ செழிப்பை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஏனென்றா அவங்க தேவனுக்காக. ஏன்னா அந்த அமெரிக்கா முன்னமே நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த அமெரிக்கா இப்ப கண்டுபிடிச்சப்பட்டது ஏன்னா ஒரு படகோட்டி கொலம்பா மூலம் அவங்க போய் அதை கண்டுபிடிச்சா. ஏன் அங்க வந்தாங்க, மத சுதந்திரத்துக்காக. வேற நாட்டுல மத சுதந்திரம் இல்லைன்றோன்னா அவங்க சுதந்திரமா போய் கர்த்தரை ஆராதிக்கதான் அவங்க வந்தவங்க. அவங்களோட ஆரம்ப இதே அதுதான். ஆனா காலப்போக்குல அவங்களோட எல்லா காரியத்திலும் அவங்க உத்தமமாக இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க என்ன செஞ்சாங்க, ஆனா பாலிமொண்டோ பாடசாலை எதுவா இருந்தாலும் அவங்க முக்கியத்துவம். ஆனா இப்ப அவங்க பைபிளே மறந்தாங்க. ஏன்னா அப்ப அப்படி இருக்கிற நாளையே அவங்க அந்த நாள்ல சுவிசேஷத்துக்காக
ஊழியம் செய்யறவர்களுக்காக பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஏன்னா மிஷனரி இருந்தபடிதான் இன்றைக்கு இந்தியா ஒரு தேசமாக அழைக்கப்படுறதும் முன்னர். ஏன்னா இந்தியாவுல வேற நாடுகளை விட கிறிஸ்தவத்துக்கு மதிப்பு இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, நீங்க வரலாறு பார்த்தவங்களுக்கு தெரியும். இல்லாட்டி அங்கத்த பெண்கள் இந்த வயிற்றுக்கு மேல உடுப்பு போடு, ஏன்னா அவங்க உண்மையா அந்த இதுல கூடினவங்க மத ஜாதியில முன்னேறினவங்க மட்டும்தான் ஃபுல்லா போடும். அவங்க மேல போட்டினா இதை அறுத்துருவாங்க. இப்ப கிட்டடியில 200-300 வருஷத்துக்குள்ளாலப்பட்ட சரித்திரம் இதை வாசிச்சா புல்லரிக்கும் உங்களுக்கு. அவங்க மேலாட அணியே, அவங்க எப்படி ஆப்பிரிக்கா அந்த கருப்பின பெண்கள் இப்பயும் மேல போடாம இருக்கிற மாதிரி அவங்க நடந்த. ஆனா கிறிஸ்தவங்க வந்த பிற்பாடுதான் அது மாற்றம் அடைஞ்சு. அதுக்கு பிற்பாடு அவங்க உடுப்பே போட வேண்டி வந்தது பெண்களுக்கு. யாரால இருந்தா கிறிஸ்தவர்களா. அதனாலதான் அந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு மதிப்பு. ஆனா காலப்போக்கில் அது இல்லாம இப்ப அவங்கதான் அதுக்கு எதிராக இருக்காங்க. ஏன்னா அவங்க மதத்தை மாற்றிடுவாங்க. அப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கு உரிமையை கொண்டு வந்தது படிப்பு. இல்லாட்டி பெண்கள் படிக்கவே இல்லை. அதே ஜாதி குறைஞ்ச எந்த மனிதனும் இந்தியாவில படிக்கலாம். ஒரு மேல் ஜாதி மட்டும்தான் படிக்கலாம். மற்றவனெல்லாம் அடிமையா இருந்து வேலை செய்யும். பெண்ணும் படிக்கலாம். ஆனா இதை எல்லாமே மாற்றினது கிறிஸ்தவர்கள், மிஷனர். அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்னா, இவங்க முழுவுல தானா இன்றைக்கு அவர் என்ன செய்யறாரு, அந்த பணத்தை நாங்க வேறதுக்கு செலவழிக்கிறோம். ஆனா ஊழியத்துக்கோ அந்த மிஷனரியலுக்கோ அவங்க என்ன செய்யறது இல்லை, செலவழிக்கிறது இல்லை. அப்ப அந்த தேசமானதுக்கு தேவன் பணத்தை கொடுத்ததே அதுக்காக. ஏன்னா தேவன் ஒருவனுக்கு, வேதம் என்ன சொல்லுது, ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது என்னன்னா அதன் மூலம் அவன் மற்றவங்களை போஷிக்கிறதுக்காக. ஒரு அதிகாரத்தை கொடுக்குற, அதன் மூலம் அவன் நீதியை செய்ய. அப்படி ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன செய்யறாருன்னா அதுக்குதான் கொடுக்கு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களோட கண்களுக்கு திருப்தி செய்யாததுக்காக தங்களோட நாட்டை அவங்க டெவலப் பண்ணாங்க. ஆனா மிஷனரிகளையோ ஊழியங்களுக்கோ அனுப்புற ஊழியக்காலுக்கோ அவங்க அதை செய்யலை. நீங்க இப்ப தீர்க்கதரிசி எடுத்து பாத்தீங்கன்னா, இது இப்ப இலங்கையில தெரியாது. தீர்க்கதரிசியை பாத்தீங்கன்னா அவர சம்பளத்துல தசமபாகம், அதுக்கு பிற்பாடு சொல்லுங்க, நீங்க டக்குனு வாசிச்சோம், செஞ்சிலுவ சங்கத்துக்கும் கொடுப்பேன். செஞ்சிலுவ சங்கம், அதுக்கப்புறம் மிஷனரிக்கு போறாங்க ஊழியம், அதுக்கு எல்லாமே ஒரு தொகை கொடுப்பு பாருங்க. அப்ப அவர் அப்படி அதுல அவர் பார்க்கல. இவன் ஸ்தாபனம் பேப்டிஸ்ட். அதே நேரம் பாருங்க, யாரு நம்மட ஓரல் ராபர்ட்ஸ், பில்லி கிராம், இவங்களுக்கு எதிராக ஆவியில வரக்குள்ள பேசுவேர். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள அவர் என்ன செய்வார், கூக்குருடு. அவர் சொல்ற நம்ம கிறிஸ்தவர் எல்லாமே கை கோக்கவன், ஏன்னா அது தேவனுடைய காரியம். அப்ப அது எங்களுக்கு, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், நான் எதுவுமே ரெவலேஷன் வெளிப்பாடு. ஏன்னா நம்ம தேவனண்டு வரக்குள்ள எல்லாரும் நம்ம என்ன செஞ்சிடணும், உண்டாயிரணும். அங்க பாகுபாடு பார்க்கணும். ஆனா சத்தியம் அண்டு வரக்குள்ள நாங்க யாரோடும் ஒப்புறோம். சத்தியம் வேற, நான் அடிக்கடி சொல்றேன், அன்பு வேற ஐக்கியம் வேற. ஏன்னா அது சத்தியம், அது ஐக்கியம் என்பது வார்த்தையோட. ஏன்னா அப்ப அந்த ஐக்கியம் அண்டு வரக்குள்ள அது வார்த்தை. அன்புன்றது நாங்க எல்லாரோடையும் என்ன பாகுபாடின்றி இனபாதம் பேதமின்றி நாங்க யாருக்கும் உதவி செய்யணும். ஏன்னா யார் கஷ்டப்படுறானோ யார் இருக்கிறானோ அது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு தேவன் அவங்களுக்கு கொடுத்தது இன்னைக்கு முழு உலகத்துக்கு. ஆனா இன்றைக்கு அவங்க அதுக்கே செய்யறது இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, அந்த காரியத்துல அவங்க நடக்கிறாங்க என்பது அவர் சொல்றேன். பாருங்க, தேசமானது ஆக்கி இருப்போமானால் அப்பொழுது தேவன் அதை கொண்டு நாம் என்ன செய்தோம் என்று கேட்க போறார். நாம் ஏன் நம்முடைய பணத்தை திருப்தி செய்யாத காரியங்களுக்காக செலவழிக்கிறோம்? ஒரு தேசத்துக்கு மட்டுமல்ல, ஆனால் அது ஒவ்வொரு தனிநபருக்கு மனிதனுக்கும் அது இருக்கும். அங்கே சில்லறையிலிருந்து கோடிக்கணக்கான டாலர்கள் வரை செலவழிக்கப்படுது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாமே தங்களுக்காக. தேசமும் சரி இது, ஆனா முதல் தேசமே கொடுத்துச்சு மிஷன். ஏண்டா இங்க போய் முழு உலகத்துக்கும் தேவன்டா. ஏண்டா வேதம் என்ன சொல்லு, முழு உலகம் போய் நற்செய்தியை பரப்புங்க. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன். அப்ப தேவன் எங்களுக்கும் தந்த காரணம் முழு உலகம் போய் தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா அவர் மரிக்கவில்லை. மரிக்காத கடவுளை தான் நாங்க வணங்குறோம். அதுக்கு நாங்க யார் யார் போக சொல்றோனோ ஜனங்கள் என்ன செய்யணும், அதுக்காக தங்களுடைய பிரயாசங்களை கொடுத்து. ஆனா இன்றைக்கு தேசம் என்ன செய்ய, எல்லாத்தையும் அதுக்காக தான் தேவன் 50ஆம் ஆண்டு, இப்ப இல்ல நேற்றல்ல, 1950 அவர் சபிக்க, இனி ஒருபோதும் அமெரிக்கா மனம் திரும்பாது என்று அவர் அப்ப செஞ்சு. ஏன்னா அப்ப 63 தேவன் வந்தப்புறம் அவர் செய்யல, 50ஆம் ஆண்டு அவர் அந்த காரியத்தை அவர் சொல்லி இருந்தாரா. அடுத்தது
அடுத்து அவர் சொல்றேன், நம் தவறான ஆவியினாலே ஆட்கொள்ளப்படுகிறதினால்தான் நாம் என்ன செய்யறது, சரியான காரியத்துக்கு நாங்கள் வர முடியாமல் இருக்கிறது. 68 பாருங்க, நாம் தவறான ஆவியினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிற காரணத்தினால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் தேவனுடைய ஆவியினால் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துகின்ற, நமக்கு வழிகாட்டுகிற வேதாமத்தின்படி நம்மை ஆயத்தப்படுகிற பரிசுத்த ஆவியின் ஆதிக்கம் செலுத்தப்படுவதற்கு பதிலாக உலகத்தின் ஆவியினாலே நாம் என்ன செய்யறோம், மிதன்றோம். ஆனா நாங்க தேவனுடையவர்களாக இருந்த நாங்க என்ன செய்வோம், தேவனுடையதுக்கு தான் முக்கியம், தேவனுக்கு சித்தம், தேவனுடைய காரியம், தேவனுடையதுக்காக நாங்க என்ன செய்வோங்கட பிரயாசங்கள் எல்லாமே நாங்க கொடுப்போம். ஏன்னா நாங்க யாரால பிறந்திருக்கிறோங்கட ஆத்துமா தேவனுடையது. அப்ப இனத்தை தான் அதை என்ன செய்யும், பிறப்பிக்கும். ஆனா அப்படி இல்லாம நாங்க வளர்றோம்டா, நாங்க எங்களுக்கு என்ற ஒரு காரியத்துல நாங்க நடப்போம் என்று தீக்கர் சொல்லுறார். ரைட், அடுத்த நாங்க அதை அதே மாதிரிதான் அந்த கண்மலையில் இருந்து அவர் சொன்ன மாதிரி அலங்கார வாசலில் அந்த சப்பானியை குறித்து சொல்லுகிறவளை முன்னமே சொன்ன அதே காரியம். அவன் யூதன் ஆயிருந்தான், ஆனா அவன் என்ன செய்யறான், யூதன் ஒவ்வொருவனும் தீக்க சொல்ல இதுல பணப்பிரியனா இருக்கிறான். ஆனா அந்த காரியம் பேதுருவிடத்துல வந்தவன் அவன் பணத்தை பெற்றியே இல்லை, பணமும் இல்லை. அதனாலதான் அவன் சொல்றான், தீக்க சொல்ற அவங்க பணம் எங்களிடத்து ஒண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, ஆனா ஒரு காரியம் எங்களிடத்துல இருக்கிறது, அதுதான் தேவன் செய்யற ஒரு காரியம் என்றதை அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல தீக்கர்சி அங்கே ஒரு பெண்ணி என்ற ஒரு பையனை குறிச்சு, 12 வயசு பையனை குறிச்சு ஒரு கதையை சொல்ற. இதுல என்னன்னா, அவன் சிறுவனா இருக்கும் போதே அவனுக்கு கண் தெரியா. அப்ப கண் தெரியாம இருக்கிற வேளையில அவங்களோட பெற்றோர் இப்ப கிராமத்துல எல்லாரும் ஒன்றா விளையாடுவாங்க. என்ன விளையாடக்குள்ள இவனுக்கு விளையாட விருப்பான ஒரு விளையாட்டை விளையாடுறா கண் தெரியும். அப்ப இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் வெளியே வருவாங்க, இவனுக்கு விளையாட விருப்பம், ஆனா விளையாடையில. அப்ப அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க விவசாயம் செய்யறவங்க, இந்த முறை நாங்க விவசாயம் செய்யும் போது கொஞ்சம் கூட்டி செஞ்சு அந்த கூட்டி செய்யற வருமானத்திலிருந்து வர்ற பணத்தை கொண்டு இவனுக்கு நாங்க ஒரு கண் ஆப்ரேஷன், என்ன கண் ஆப்ரேஷன் செய்யாட்டி இவனுக்கு பார்வையடையலை, ஏன்னா அவனுக்கு கண் அந்த பிற மறைச்சி. அப்ப இவனுக்கு ஆப்ரேஷன் செய்யணும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, தங்களோட பிரயாசங்கள் எல்லாமே அங்க பிரயாசப்பட்டு அவங்க செய்யறாங்க. அதுக்கு பிற்பாடு இவனுக்கு அந்த பணம் கொடுக்கப்படுகிறது. பணம் கொடுத்த பிற்பாடு அவன் என்ன செய்யறான், கண் பார்வையை பெறான். கண் பார்வையை பெற்று அவன் வருகிற வேளையில ஒரு நபர் கேட்கிறான், இந்த கண் பார்வைக்கான கிரயம் உனக்கு எவ்வளவுன்னு கேட்கிற வேலையை அவன் சொல்றான், இந்த கண் பார்வைக்கான கிரயம் எனக்கு தெரியல, ஆனா இவங்களுடைய கிரயம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த கிரயத்துக்கான நான் பார்வையினால கிரயம் செலுத்துறவங்களை காண்கிறபடினால இவங்களுக்கு நன்றி உள்ளவனா இருக்க நான் விரும்புறேன்னு அவன் அந்த கதையில சொல்ல. அப்ப அதையே தீக்கர்சி இங்க சொல்றேன்டா, அதே போலதான் நான் எப்படி மீட்கப்பட்டு நான் எப்படி வாழ்றேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் அவரை பார்க்கிற வேளையில நான் அவரால் நான் வாழுகிறேன்ன்றதை மட்டும்தான், நான் அவரை பார்க்கதான் நான் வாழ்றேன்ன்றதை மட்டும் நான் அவருக்கு நன்றி. இதுக்கு என்னத்துக்கு சொல்றேன், என்னத்துக்கு சொல்றேன், நீங்க அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. ஒரு ஆள் எங்களுக்கு நன்மை செஞ்சாலும் எப்பயும் நன்றி உள்ளவர்களா இருங்க. ஏண்டா கிறிஸ்தவமானது நன்றி உள்ளவர்களா இருக்கவன். ஏன்னா அந்த நன்றியை குறித்து சொல்லக்குள்ளதான் இந்த கதை சொல்ற. அதே போலதான் தேவன் எங்களை கிரயம் செலுத்த வேண்டி, நாங்க இப்ப எந்த பணமும் செலவழிக்க தேவை, எந்த ஆபரேஷனுக்கு நாங்க செய்ய தேவையில்லை. அவர் சொல்றேன், நான் எல்லாமே இலவசமா நான் என்ன செஞ்சிட்டேன், நான் செஞ்சிட்டேன், நீங்க வாங்க, ஏன்னா நீங்க வாங்கந்தா உங்களுக்கு நான் இலவசமா தருவேன். ஏன்னா அது உங்களை திருப்தி செய்யாது. அப்ப அதனால செலுத்தினவரை நாங்க என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கிறோம். அப்ப அதனால எங்களுக்கு கண்ணை தந்திருக்கிறேன், எங்களை மீட்டு இருக்கிறேன், இப்ப நாங்க என்ன செய்யணும், அவருக்கு நன்றியா இருக்கும். அப்ப அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதே போல அதை ஏன் அடுத்தது சொல்ற தீக்கர்ஸ் என்னன்னா, 25 வருஷத்துக்கு முதல்ல இந்த புத்தகம் எடுக்கிறதுக்கு 25 வருஷத்துக்கு முதல் மேயோஸ் அவர்கள் அவர்கிட்ட சொன்னாங்களாம், நீ வாழவே மாட்டீரன், ஏன்னா இவருக்கு ஒரு விபத்து மறிக்க போறேன், ஏண்டா இவருக்கு நான அந்த மயக்க மருந்து ஓவர் அந்த டோஸா கொடுத்து இவர் உயிர் பிழைக்கலாம். அப்ப ஆனா தேவன் என்ன செஞ்சு, இவர் தன்னை அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே மீண்டும் என்ன உமக்காக நான் வாழுவன் என்று சொன்ன வேளையில தேவன் மீண்டும் அவரை கொண்டது. அப்ப அதான் சொல்றேன், மேயோஸ் அவர்கள் என்ன நீ செத்துருவா, பிழைக்கவே மாட்டேன். மேயோன்னு அவங்களுக்கு தெரியும் தானே, அமெரிக்கால 2 மேயோஸ் அவர்கள், அதாவது 2 அண்ணன் தம்பி
அவங்க 2 பேரும் ஃபேமஸான டாக்டர். அமெரிக்காவில் அவங்க மருத்துவத்துல மிஞ்சினாக்கு. ஆனா அவங்களே சொல்லினாங்க, ஆனா தேவன் அதை விட அப்ப தீர்க்கதரிசி சொன்னா, அவருக்கு நன்றி உள்ளவனாய் நான் இருக்க விரும்புறேன், நான் தேவனுக்காகவே வாழ விரும்புறேன், எது வேணுமாண்டாலும் நான் தேவனுக்காகவே கொடுக்க நான் விரும்புறேன் என்று அவர் என்ன செய்யறேன், தன் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்காக அவர் கொடுத்ததை நாங்க பார்க்கிறோம். அதனால்தான் பாருங்க, ஜனம் அவருக்காக ஒரு வீட்டை கொடுத்தது, அவருக்காக எத்தனையோ வாங்க, ஆனா எல்லாமே அவர் பிள்ளைகளுக்கு எழுதாம அவர் என்ன செஞ்சு தேவனுக்காக, ஏன்னா தேவன் எனக்கு கொடுத்தது, நான் அதை தேவன்டே கொடுக்கிறேன். அதான் யோபுன்னு சொல்லலாம், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், கத்தருக்கே மகிமை உண்டு. அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் வாழ்க்கை தான். ஏன் இன்னைக்கு அவர் மரிச்சாலும் பேசப்படுறேன் அவர வாழ்க்கை. ஏன் நம்ம அவரை பேசுறோம்னா, செய்தியை கொடுத்துட்டு வாழாம போயிருந்திருந்தா இப்ப அவர வாழ்க்கையை நம்ம பேச மாட்டோம். அப்ப அதனாலதான் நாங்க ஏன் ஒரு மனிதனுடைய மரிச்சால், அதான் அந்த ஒரு காரியத்துல ஒரு கதை ஒன்று பார்த்தேன்னு அதை மறந்துட்டேன். ஒருவனை அவங்க கொல்றாங்க, கொண்டாலும் அவன் கொண்டவனை என்ன செஞ்சிட்டாங்க, அவனை ஜெயில போட்டான் காரியம். ஆனா செத்த மனிதன் நின்று பேசப்படுறான், ஏன்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் ஜீவியம் என்ன. ஆமே. அப்ப அதே போலதான் இன்றைக்கு தீர்க்கதரிசியோட வாழ்க்கை எங்களுக்கு அநேக சாட்சிகளை கொண்டு வருது. ஏன் நாங்க ஆபிரகாமை பேசுறான், அவனோட வாழ்க்கையின் சாட்சி. அப்ப அதே போலதான் நாங்க வாழும் போது ஒரு சாட்சியாளர்களாக இருக்கணும். ஆமே. நாங்க சும்மா மரிச்சோம் செத்தோம் இல்லை, நாளைக்கு நாங்க செத்து போனாலும் எங்கள் ஒருவன் உதாரணம் காட்டணும். ஆமே. எங்கள் ஒருவன் பேசணும், இப்படி வாழ்ந்தாங்கன்னு இங்க சொல்றதுதான் ஒரு மனிதன் விட்டு வைக்கிற அடிச்சுவடா இருக்கு. அதை நான் விரும்புறேன், என்ன நம்பர்ஸ்ல இருக்கு, நான் அதை விரும்புறேன். ஏண்டா ஒருவன் எங்களை பேசணும். ஆமே. எங்களை அவன் அந்த நன்மையானதாக பேசத்தக்கதாக நாங்க வாழ்ந்து நாங்க சரித்திரம் படைக்கணும். ஏனண்டா அதுதான் தேவனுடைய நன்மை. அதான் நாங்க விட்டு வைக்கிற ஒரு பணமோ புகழோ அல்ல. ஆமே. இன்னொருவன் எங்கட சாட்சியை வைக்கத்தக்கதாக எங்கட வாழ்க்கை என்ன செய்யணும், அமையணும். அதை தான் தேவனும் அங்க சொல்லுகிறத நாங்க பாக்குறோம். ரைட், நான் முடிக்க போறேன். ரைட். அப்ப பாருங்க, அதுதான் அவர் என்ன செய்யறார், அந்த காரியத்தை அவர் சொல்றார். அதே போல அந்த அப்பத்தை சொல்லும் போது புதிதான பிறன், ஏற்கனவே சொன்னா புதிதாக பிறந்த ஒவ்வொரு அப்பத்தையும் தேவன் என்ன செஞ்சிட்டார், அவரே அங்கே கொண்டு வந்த, அவரே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். நீங்கள் சுகவீனமா இருந்தால் அந்த கண்மலை என்றே பேசுங்கள், நீங்கள் பாவ வியாதி கொண்டிருந்தால் அந்த கண்மலை இடத்திலே பேசுங்கள், நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் அந்த கண்மலை இடத்திலே பேசுங்கள் என்று கவனிங்கள். ஒவ்வொரு இரவும் அவர்கள் அப்பத்தை குறித்து வியப்பட வேண்டியதா இருக்கவில்லை. அவளுடைய அப்பம் ஒவ்வொரு இரவும் அவர்கள் அண்டைக்கு புத்தம் புதிதாகவே அது என்ன செய்யப்பட்டது, கொண்டு வரக்கப்பட்டது. அதே போலதான் உன்னுடைய பணத்தையும் எனக்கு காண்பி என்பான். எனவே நான் இந்த துண்டு அப்பத்திற்காக 20 சென்டுகள் பணம் வைத்திருக்க வேண்டும். ஆனா தேவனோ அதை ஒன்றுமே இல்லாமல் அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். தேவனோ பணமுமின்றி விலையுமின்றி தூதர்களின் கரங்களினாலே செய்யப்பட்ட அந்த அப்பத்தை கொண்டு ஒவ்வொரு இரவும் அவர்களை போஷித்தார். இன்றைக்கோ அந்த அப்பமானது கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக ஜீவனாயும் அவருடைய ஜீவனை அளிக்கும்படியாக அது வந்தது. தேவன் இன்றைக்கு என்ன செய்கிறாருண்டா, அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய அப்பம். இன்றைக்கு அவர் என்ன செய்கிறாருண்டா, இன்றைக்கு அப்பத்தை அவர் எப்படி தாருண்டா, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை அவர் கொடுக்கிறார். அவர்கள் அந்த அப்பத்தை அடுத்த நாளுக்கு எடுத்து வைத்து கொண்டால் அது கெட்டு போயிடும் என்பதுக்காக அவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அப்பத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். எப்படி புதுசா அவர் என்ன செய்யறார், எங்களுக்கு புதிய அனுபவம். கிறிஸ்தவத்துல நீங்க பாருங்க, புதிய அனுபவம். ஏண்டா அன்றைக்கு அந்த அப்பம் புதுசாக கொடுத்தார், இன்றைக்கு எங்களுக்கு புதிய அனுபவத்தை. எப்படி இன்றைக்கு ஒரு செய்தியை கேட்போம், இன்றைக்கு அதை விடவியா. அப்ப நான் அதான் அடிக்கடி சொல்றேன், நாங்க எது எது பிள்ளைன்னு நினைச்சோமோ அதெல்லாம் தேவன் மாற்றி சரியென்று அவர் என்ன செய்யறார், கொண்டு வர எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் தான். எங்களோட வாழ்க்கையில அந்த புதிய அனுபவத்துக்குள்ளாக நாங்க கிறிஸ்துக்குள்ளாக வாழ, ஏனென்றா நாங்க அவர் அண்டை வரும்போது அவர் எங்களோடு பேசுற தேவனாயிருக்கு. அதனால அருமையான சகோதரர்களே, நான் முடிக்க போறேன். அதாவது பணமும் இன்றி விலையும் இன்றி நாங்க மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எங்களை அழைக்கிறார். எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும் அவர் ஒன்றுமே இல்லாம எல்லாமே இலவசம். ஆனா எங்கட விசுவாசம் சரியா இருந்தா அவர் எப்பயுமே இலவசம். ஏன்னா அவர் சொல்ற, அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிட உனக்கு பாக்கி. அதுல எங்கட பிரயாசத்தை கொண்டு எதையுமே செய்ய வைக்காம தேவன் அதை தர அவர் விரும்புறார். அதுக்காக தான் அவர் தீர்க்க சொல்ல, ஒவ்வொன்றிலையும் அவரை நம்பணும்,
ஒவ்வொன்றையும் அவருக்காக வாழணும், ஒவ்வொன்றையும் அவருக்காக கொடுக்கணும் என்றதான் அவர் என்ன செய்யறார், விரும்புற. ஏன்னா அதுதான் தேவன் விரும்புற காரியம். ஏன்னா எதுவுமே இந்த பூமியில என்னுடையது என்று சொல்லக்கூடாது, அது அவர் விரும்புறேன். ஏன்னா நீங்க உபாமத்துல பார்த்து அவர் சொல்றேன், உன்னுடைய, அவர் வேலை எடுத்து அவன் அதுல உழைச்சான்னு அவர் சொல்ற, இது உன்னுடைய என்று நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அப்ப அதெல்லாம் ஏண்டா உன்னுடையதண்டா நீ இப்ப பிடிச்சு வைப்ப, என்னுடையண்டா நீ தரதாம்பு. ஏன்னா அப்ப அதனாலதான் அவர் என்ன சொல்ற, நீ என்னுடைய. அப்ப அதனாலதான் அந்த ஜனங்கள் தேவனுக்காக என்ன செஞ்சாங்க, தேவன் கேட்கும் போது, யோபுக்கு அப்படி இருந்தது, அழிக்கும் போது அவன் கவலைப்படு, இல்லாட்டி நாங்க எல்லாமே அழிஞ்ச. அன்றைக்கு அமெரிக்காவில அழுகுறான். ஆனா ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அலையலாதே. அவன் எதுவா இருந்தாலும் கர்த்தர் அது எனக்கு தந்தே, கர்த்தர் எடுத்து எனக்கு ரெட்டிப்பா அவருக்கு தர இயலுமென்று அப்படி சொல்ற ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்று தேவன் எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் பணமும் இன்றி, ஏண்டா நாங்க இந்த பூமியில வாழ்கிற எதுவும் எங்களை திருப்தி செய்யாது. ஏன்னா திருப்தி செய்யவும் முடியாது. ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குறதா இருக்கலாம், நாங்க விரும்பி பெறுறதா இருக்கலாம், அது தொடர்ந்து எங்களுக்கு என்ன செய்யலாது, திருப்தியை கொடுக்கல. ஆனா எப்பயுமே திருப்தி அளிக்கிற ஒரு பொருள்ண்டா அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவாயிருக்கு. அதனாலதான் அவர் சொல்றேன், என்னுடைய அன்பு மாறாது அன்பாய். அப்ப நாங்க அவரை தேடுவோம். அவருக்கு முன்னால் எதுவுமே எங்களுக்கு விக்கிரம் இல்லாதபடி தேவனங்களை காத்து கொள்ளணும். இதுதான் இந்த புத்தகத்துல முழுக்க எடுத்துட்டேன். நீங்க படிக்கணும் மண்டியில இதுக்குள்ளாகவே இருக்கு. ஏன்னா இந்த செய்தியில என்னென்னத்தை பேசினார் என்பதை நாங்க கண்டுகொள்ளலாம். அதனால எல்லா பாயிண்டையும் நான் எடுத்து உங்களுக்கு இதுல கொண்டு வந்தேன்னா, அதனால கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே, மது கொடான கொடி சோதரம். அப்பா பிதாவே, மது சோதரம் சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே, மது கொடான கொடி சோதரம் சோதரம் சோதரம். மகாபரிசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான அந்த நேரத்துக்காக மக சோதரம். இந்த மகிமையான அந்த நேரத்திலே தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஒவ்வொரு புத்தகங்களாக அறிய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த நாளிலே நீர் பேசின காரியங்களை நாங்கள் வாசித்து அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு செய்த உதவிக்காக உமக்கு சோதரம். ஆம் கர்த்தாவே, திருப்தி செய்யாத ஒரு பொருளுக்காக உங்கள் பணங்களை செலவழிப்பான் ஏனென்று நீ சொன்னது போல, ஆம் கர்த்தாவே, இந்த பூமியானது எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, திருப்தி செய்ய முடியாது. ஆனால் திருப்தி செய்யத்தக்கதான் ஒருவர் நீராயிருக்கிறீர். உம்முடைய சமாதானம், நாங்கள் சமாதானம் எடுக்கிறதுக்காக நீர் உண்மையை கொடுத்த தேவனாயிருக்கிறீர். நாங்கள் மீட்கும்படியாக உண்மையை நீர் கொடுத்து கர்த்தாவே, நீர் எங்களை மீட்ட தேவனாயிருக்கிறீர். அதனால் இந்த நாளிலே பணமுமின்றி விலையுமின்றி மீட்கப்பட்டோம் என்றது போல கர்த்தாவே, எந்த வண்ணமாக நீர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆண்டவரை உழைப்பு மின்றி அவர்களை போஷித்த தேவனாயிருக்கிறீர். அது ஒரு உதாரணம். அதே போல நாங்களும் உண்மையாக கர்த்தருக்காக வாழுவோமானால், ஒருவேளை எங்களுக்கு உழைப்பு இல்லாமல் இருந்தாலும் நீர் எங்களை போஷிக்கிற தேவனாயிருக்கிறீர். அதை நீர் இன்றைக்கும் விரும்புகிறீர். ஏனென்றால் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு சிறு காரியத்திலும், ஒவ்வொரு சாப்பாட்டு முறையிலும் நாங்கள் உண்மையே நம்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். அதை தான் இங்கே நாங்கள் காட்டுகிறோம். அதை தான் நீர் புதிய ஏற்பாடிலும் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதை தான் சபையாருக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆனால் காலப்போக்கிலே காலங்கள் மாறினபடினாலே இன்றைக்கு நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலிலே நாங்கள் அகப்பட்டபடினாலே இன்றைக்கு எங்களை மீட்கும்படியாகும் இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அதனாலே எங்களுடைய விசுவாசங்கள் கர்த்தாவே இன்னும் நாங்கள் பெருகத்தக்கதாக, ஒருவேளை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உமக்கு விரோதமான காரியங்களை அகற்றி கர்த்தாவே நாங்கள் நாளுக்கு நாள் எங்கள் உள்ளம் புதிதாக்கப்பட, உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு சோதரம். இந்த வேளை ஆசீர்வதியும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இந்த செய்திக்கு நீரே பொறுப்பாயிருக்கிறபடினால் நீர் யாருக்கு போதிக்க வேண்டுமோ, யாருக்கு இதை கேட்க வேண்டுமோ, யார் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ நீர் அறிந்த தேவன். உம்முடைய விசுவாசத்தினால் நாங்கள் கொடுத்தோம், அதுக்கு நாங்கள் கடனாளிகளாய் இருக்கிறபடினால் நீர் எங்களை கொண்டு கர்த்தாவே சுவிசேஷம் பிரசங்கிப்பது எல்லார் மீதும் விழுந்த கடமை என்றது போல கர்த்தாவே நீர் கொடுத்ததை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதனுடைய பலனை பெறுவது உம்முடைய கிருபையாயிருக்கிறது. அதனாலே
கேட்கிற செவிகளை ஆசீர்வதியும். இங்கே வந்த ஒவ்வொரு பரிசுத்தவானையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.